அதனால் எல்லாரும் இந்த பாட்டை நீ பாடித்தான் செய்தி கொடுக்கணும்னு கேட்டாங்க. ஐயா அவர் சீக்கிரம் முடியினார். அதனால் 5 நிமிஷம் செய்தியை முடிச்சிடுறேன். இந்த பாட்டை பாடுறோம். தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 4 வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். இதோ 5வது வார்த்தை கூட இந்த நாளிலே அடியானை நினைத்தருளி இந்த வார்த்தையை பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நான் பேசுகிற வார்த்தை அல்ல, எங்கள் மாப்பிள்ளை அதிசயம் பேச வேண்டிய வார்த்தை. நைட்டு 2 பேர் என்கிட்ட ஃபோன்லேயே சண்டை. 4வது வார்த்தை நீ பேசு, நான் பேசலைன்னு ஒருத்தர். 5வது வார்த்தை நீ பேசுன்னு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். 2 வார்த்தையும் கேட்டு நான் டிரைவிங் போகிறேன், முடிஞ்சால் வந்தால் டைம் இருந்தால் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் ஃபஸ்ட்டு வார்த்தைக்கே வந்துட்டேன். கர்த்தர் கிருபை செய்தார். இந்த 5வது வார்த்தை கூட நாளே பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். முதலாவது ஒரு வார்த்தை மன்னிப்பை குறித்து பார்த்தோம். 2வது ரட்சிப்பை குறித்து பார்த்தோம். 3வது அரவணைப்பை குறித்து பார்த்தோம். 4வது அங்கலாய்ப்பை குறித்து பார்த்தோம். 5வது தவிப்பை குறித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 வருடங்களுக்கு மேலே ஆச்சு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய். ஆனால் கர்த்தர் நாளை கிருபை செய்திருக்கிறார். இந்த 5வது வார்த்தை எதை குறிக்குதுன்னு சொன்னா, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக போராடுகிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஆத்மா பசியை குறித்து பேசுகிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. எதற்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் சிலுவையில் பேசினார்னு பார்த்தா, முதல் 3 வார்த்தைகள் யாருக்காக பேசினார் சொன்னா, பிறருக்காக பேசின வார்த்தை, விரோதிகளை மன்னிக்கும்படியாய் பேசின வார்த்தை, கள்ளனை ரட்சிக்கும்படியாய் பேசின ஒரு வார்த்தை, தாயை தன்னுடைய அன்பான சீசனிடத்திலே ஒப்பு கொடுப்பதற்காக பேசின வார்த்தை. ஆனால் 4வது வார்த்தை, அந்தகாரம் சூழப்பட்டது, நம்முடைய பாவங்கள் தேவனுக்கும் இயேசுவுக்கும் முகங்கள் மறைக்கப்பட்டது. ஆனால் 5, 6, 7 வார்த்தைகள் யாருக்காக பேசினார்னா, அவருக்காக பேசின வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், தாகமாய் இருக்கிறேன்,
சரீரப்பற்று, எல்லாம் முடிந்தது, ஆத்மா பற்று, ஒப்புவிக்கிறேன் ஆவியின் பற்று. இந்த 3 காரியங்களை அவர் தனக்காக சிலுவையிலே பேசினார். ஹல்லேலூயா. தாகமாய் இருக்கிறேன், அது கிரேக்க பாஷையில மிகவும் குறுகிய வார்த்தையாய் காணப்படுகிறது. டிப்சோ என்கிற 4 எழுத்துக்களால சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையானது டிப்சோ என்ற அந்த சின்ன வார்த்தை கிரேக்க மொழியிலே சொல்லப்பட்டிருந்தாலும் அதுக்கு அர்த்தம் அதிகமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கிரேக்க மொழியில் சொல்லுகிறது இட்சாமே என்ற ஒரு வார்த்தை. இட்சாமே என்கிற ஒரு வார்த்தை நாம் மிகவும் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தமாம் எபிரேய பாஷையில். அப்போ இங்க பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது இந்த வார்த்தையை அங்க பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷன் அதிகமாய் வேலை செய்யும் போது அவனுக்கு அதிகமாக தாகம் உண்டாகுமாம். ஒரு மனுஷன் ஆக்சிடென்ட் ஆகி போகிறது, முதல்ல அவன் கேட்கிற ஒரு வார்த்தை தண்ணீர் கொடுங்கன்னு சொல்லிதான். யாருக்காவது முதல்ல அடிபட்டா அங்க என்ன கொடுப்பாங்கன்னா தண்ணீரை தான் கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னா அந்த ரத்தம் முழுவதும் வெளியே வந்து விட்டால் அவர்களுக்கு தாகம் அதிகமாக இருக்குமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பிலாத்துனுடைய கட்டளை பெற்ற போர்ச்சவர்கள் வாரினால அடிக்கிறாங்க. அவர்கள் அடித்த அடி இயேசுவின் உடம்பிலே 39 பெரிய காயங்களால் இருந்தது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையிலே சிலுவையில் என்ன பண்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தாகமாய் இருக்கிறேன் என்று கதறுகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவர் சிலுவையை அறைவதற்கு முன்பு இரவில் இருந்து சிலுவையில் அறைந்த பிறகு 3 மணி வரைக்கும் அவர் பட்ட பாடுகளை நினைத்து பார்க்க வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. பிரியமான தேவனுடைய ஜனமே, இவர் தன்னுடைய தாகத்துக்காக இங்கே கதறவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்மா தாகத்தில் கதறுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் தன் வேதனையில கூட இங்கே பார்க்கிறோம். முதலாவது விரோதிகளுக்காக ஜெபிக்கிறாரு, அவர்களை மன்னியும் என்று கதறுகிறார். 2வது கள்ளனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அவன் சிலுவையிலே கெஞ்சிய போது அவன் பரதேசி வாழ்வை பெறுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 3வது தாயை அன்பு சீசனிடத்தில் ஒப்படைக்கிறத பார்க்கிறோம். இந்த வேதனையில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து, மற்றவர்கள் குறித்து யோசிக்கிற அன்பு எவ்வளோ பெரிய அன்பு. இந்த சூழ்நிலையில் கூட தன் உலகத்தின் பாவங்கள் அவர் மேல் சுமக்கப்பட்ட போது கூட அவர் இங்கே பார்க்கிறோம், வேதனை அடைந்தாலும் அவர் சிலுவிலை கதறுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் அந்த இடத்துல தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன போது யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் இயேசு காடியை வாங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற சுவிசேஷங்களில் பார்க்கும்போது அவர் குடித்தார் என்று எந்த சுவிசேஷமும் வேதத்தில் சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால் தாகமாக இருக்கிறேன், எந்த மனுஷனுக்கு என்ன பண்ண முடியாது, தாகத்துக்கு தண்ணீர் மாற்றம் தான் கொடுக்கணும். கொடுத்தா அந்த தாகம் தீரும். ஆனால் தாகத்துக்கு பதில் வேற ஏதாவது குடித்தால் அந்த மனுஷனுக்கு தாகம் தீராது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல தாகமாக இருக்கிறேன் என்று கதறும்போது அவருக்கு யாரும் தண்ணீர் கொடுக்கவில்லை, அதுக்கு பதிலாக காடியை கொடுத்தார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த காடியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அந்த காடியை வாங்கி குடிக்கவில்லை என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் சிலுவையிலே தொங்குகிறவர்களுக்கு அந்த காடியை கொடுத்தால் அவர்கள் உடம்பிலே இருக்கிற அந்த வலி தெரியாதான், மறுத்து போகிற ஒரு சூழ்நிலை. அதற்காக தான் அந்த இடத்துல காடியை சிலுவையிலே அறையப்பட்டவர்களுக்கு கொடுப்பார்களாம். அப்போ இந்த வேதனை மிகுதியில் கூட அவர் என்ன பண்றாரு, தாகமாய் இருக்கிறன்னு சொல்ல அந்த வேதனை குறித்து தப்பித்து கொள்ள இயேசு கிறிஸ்து நினைக்கவில்லை. ஏன்னு சொன்னால் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். யோவான் 19:28 சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கு குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய சித்தத்தின்படி என்ன பண்றாரு, செய்கிறத பார்க்கிறோம். இங்கே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா என்று சொல்லியிருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர வேண்டும், உனக்காக எனக்காக பாடுபட வேண்டும், அவர் சிலுவிலே மரிக்க வேண்டும் என்றது தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவிலே ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தாகம் ஆத்மா தாகத்தை அல்ல, சரீர தாகத்தை அல்ல. இங்கே என்ன பண்ணப்படுகிறதுனா, ஒரு மனுஷன் உலகத்தில் மரிக்கிற தருவாயில் முதல்ல அவன் உயிர் போவதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி கொடுத்தா உயிர் போகலன்னு வச்சுக்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க, பாலை கொடுப்பாங்க. பாலை கொடுத்தா 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கடைசி தருவாயில் மரித்து போகிற ஒரு காரியங்களை நாம் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே பார்க்கும்போது அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு வரும்போது ஒருவேளை சொல்லியிருக்கலாம் தாகமாக இருக்கிறேன்னு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. ஒருவேளை அப்படி சொல்லியிருப்பார் என்று சொன்னால் அந்த இடத்துல யார் இருந்தாங்க, அவருடைய தாயார் இருந்தாங்க, அவருடைய அன்பான சீஷன் யோவான் இருந்தான். யாராவது ஒருத்தர் ஓடி போய் என்ன பண்ணியிருப்பாங்க, தண்ணீரை கொடுத்திருப்பாங்க. கொடுத்திருக்க மாட்டாங்களா? கொடுத்திருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அத்தனை அடிபட்டும் சிலுவையை சுமந்தும் கொல்கதா மலையில் மேலே வந்து சிலுவையில் தொங்கும்போது மாத்திரம்தான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் இது சரீரத்தில் உண்டான தாகம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த ஆத்தும தாகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கிறோம், ஆகாரானவள் தன் கணவனால் கைவிடப்பட்ட நிலைமையில, தன்னுடைய சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்ட நிலைமையில அவளை துரத்தி விட்ட போது பாலைவனத்தில் என்ன பண்றா, தன் பிள்ளை தாகத்தினால் அழுகிறதை பார்த்தோன்னே அந்த வனாந்தரத்திலே அவள் அழுகிற சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்குது. பிள்ளையின் அழுகுறலை கேட்டு அந்த வனாந்தரத்திலே ஒரு நீரூற்றை உண்டாக்கி பிள்ளையின் தாகத்தை தீர்த்தார். ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் அங்கு முறுமுறுக்கும் போது மோசேயை கொண்டு கர்த்தர் கண்மலையை அடித்து கண்மலையில் இருந்து தண்ணீரை வர வைத்து அங்க என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களின் தாகத்தை தீர்த்தார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது ஆத்ம தாகத்தை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட யாராவது வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது சமாரியா நாட்டாராகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அடுத்த வாசனம், யூதர்கள் சமாரியனுடனே சம்பந்தம் கலாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி நீ யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வருகிறார். தாகத்துக்கு தண்ணீர் தாய் என்று கேட்கும் போது அந்த சகோதரி சொல்கிற ஒரே ஒரு காரியம், நீ யூதனா இருக்கிற, நான் சமாரியனா இருக்கிறேன், நீ பெரிய ஜாதியா இருக்கிற, நான் தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருக்கிறேன், நீ எப்படி வந்து என்னிடத்துல தண்ணி கேட்கிறனா? ஆண்டவருடைய சித்தம் அது அல்ல. அவளுடைய தாகத்தை தீர்க்கிறது இல்லை, ஆத்ம தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வார். அந்த ஸ்திரீயை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது பார்க்கலாம், ஒரு பாவமான ஒரு ஸ்திரீ, ஒரு விபச்சாரம் செய்கிற ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கடந்து வருகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவள் உலக பிரகாரமான தாகத்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தம் அவள் ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த சகோதரி புரிந்து கொண்டு ஆண்டவரே தண்ணீர் மல்ல என்கிட்ட உன்னிடத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்றா. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர்கள் குடிக்கிற தண்ணீர், ஒரு மனுஷன் குடிக்கிற தண்ணீர் தாகம் மறுபடியும் உண்டாகும். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாய் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் என் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தண்ணீர் நித்திய ஜீவ காலம் ஊறுகிற ஊற்று தண்ணீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நானும் கொடுக்கிற தண்ணீரை தாகம் உண்டாகும். என் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஜீவ தண்ணீர் காலம் காலமாய் அது உன்னிடத்திலே இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் நீ நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நித்திய நீரூற்றாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு யோவான் 19:28, நான் தாகமாய் இருக்கிறேன். ஆத்மா தாகம், ஆத்மா தாகம். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும். பாவத்தில் இருக்கிற அந்த மகள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்? ஆண்டவருக்கு ஆகாரின் குழந்தையின் தாகத்தை தீர்த்த ஆண்டவருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களின் தாகத்தை தீர்த்த ஆண்டவருக்கு தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்க முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அவருடைய சித்தம் என்ன? அவள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்க காலகட்டத்தில் நமக்கு இருக்கிற தாகம் என்ன? உலகத்தை குறித்த தாகமா? பிள்ளைகளை குறித்து தாகமா? சொந்த பந்தங்களை குறித்து தாகமா? பணம் காசை குறித்து தாகமா? சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. இயேசுக்குள் இருந்த அதே ஆத்ம தாகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில கூட்டங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். முன் நிமித்தமும் என் நிமித்தமும் பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். இப்பேற்பட்ட தாகம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அப்பேற்பட்ட தாகம் இருந்தபடினால் தான் சிலுவையிலே தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அதே தாகம் இந்த நாளில் நமக்குள்ள கடந்து வர வேண்டும். வருகிற நாட்களிலே ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறவளாய் நீ நானும் மாறணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா